திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரூபாய் 2 கோடி மதிப்பிலான சிலை மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக 7 பேரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த சிலை கடத்தல் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கும் 7 பேர் குறித்தான விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? மேலும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது? முழு விவரங்கள். தஞ்சாவூர் திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நேற்று இரவு திடீரென வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த ஒரு கார் மற்றும் 2 இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அதுல சோதனையிட்ட போது ஒரு பழமை வாய்ந்த பெருமாள் சிலை இருப்பதை கண்டறிந்தனர். இது தொடர்பாக இந்த சிலைகளை கடத்தி வந்த இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த சிலைகளுக்கு உண்டான தகுந்த ஆவணங்கள் இல்லாதால ராஜேந்திரன், தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜ்குமார், தினேஷ், ஜெய்சங்கர், விஜய், ஹரிஷ், அஜித்குமார் ஆகிய 7 நபர்களையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த கைது செய்யப்பட்ட தினேஷின் தந்தை 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக வலங்கைமான அருகில் உள்ள தொழுவூர் ஆற்றில தூர்வாரும் பணி மேற்கொண்ட போது இந்த பெருமாள் சிலை கிடைத்ததாகவும் அதன் பின்பாக அதிகாரிகள் யாரிடமும் சொல்லாமல் இவர் கொட்டாயில மறைத்து வைத்து தற்போது தினேஷ் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 2 கோடி ரூபாய்க்கு இந்த சிலையை விற்க முயன்றதும் அப்போது எடுத்து செல்லும் போதுதான் போலீசாரிடம் சிக்கியதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். குறிப்பாக கைப்பற்றப்பட்ட இந்த சிலையானது 15 முதல் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை எனவும் இது சோழர் காலத்துல செய்யப்பட்ட இந்த சிலை எனவும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சந்தேகத்துல குறிப்பாக இந்த சிலை தமிழகத்தில இருந்து எந்த கோயிலில் இருந்து திருடி இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகித்து தற்போது கைது செய்யப்பட்ட 7 நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.